இந்த பெரிய சைஸ் ஆட்டோவோட வீல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கோணிக்கிட்டு இருக்கும். இத பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என்ன தோணும் அப்டின்னா, "ஏன்டா எவ்வளவோ டிசைன் பண்றீங்க. இந்த வீல கொஞ்சம் நேராக்கி டிசைன் பண்ணக்கூடாதா?" அப்படின்ற மாரி யோசிக்க தோணும். நீங்களும் என்ன மாதிரியே கிறுக்குத்தனமா யோசிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் மேட்டர் வந்து அதோட டிசைன் கிடையாது. இந்த மாரி வீல் கோணிட்டு இருக்கிறத நம்ம கேம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வீல் உள் பக்கமா கோணிட்டு இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் கேம்பர், வெளிப்பக்கமா கோணிட்டு இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் கேம்பர். ஸோ ஒவ்வொரு வெஹிக்கிள் டைப்புக்கு தகுந்த மாதிரியும் இந்த வீல் அலைன்மென்ட் உள் பக்கமா கோணிட்டு இருக்கணுமா, வெளிப்பக்கமா கோணிட்டு இருக்கணுமா அப்படின்றது மாறுபடும். இந்த மாரி பெரிய சைஸ் ஆட்டோ எல்லாமே லோட் அதிகமா கேரி பண்றதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால இதுல பாசிட்டிவ் கேம்பர் வந்து கொடுத்திருப்பாங்க. இப்படி கொடுக்கறதுனால ரெண்டு முக்கியமான அட்வான்டேஜஸ் இருக்கு. அந்த ஆட்டோல லோட் அப்ளை பண்ணும்போது அந்த கோணையா இருக்கக்கூடிய வீல் ஸ்ட்ரைட் ஆயிரும் அப்படின்றதுனால அந்த வீலோட கிரிப் தரையோட ப்ராப்பரா இருக்கும். லோடோட மேடு பள்ளங்கள்ல ஏறி இறங்கும் போது இந்த ஸ்ட்ரைட்டா இருக்கக்கூடிய வீல் கொஞ்சம் லூஸ் விடும்போது மறுபடியும் டில்ட் ஆகும் அப்படின்றதுனால இது ஒரு சஸ்பென்ஷன் மாதிரியும் ஆக்ட் ஆகும். இன்னொரு அட்வான்டேஜ் லோட் இல்லாதப்போ இந்த வீல் டில்டடா தான் இருக்கும் அப்படின்றதுனால தரையோட ஏற்படக்கூடிய அந்த உராய்வு ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியா இருக்கும் அப்படின்றப்போ நமக்கு ஸ்டீரிங் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா ஹேண்டில் பார் மாதிரியான ஸ்டீரிங் தான் அந்த மாதிரி ஆட்டோல கொடுத்திருப்பாங்க அப்படின்றதுனால ஸோ லோட் இல்லாதப்போ ஸ்டீரிங்க்கு ஈஸியா இருக்கும். ஸோ இது ஒரு டிசைன் பிரச்சனை கிடையாது. பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு தான் இந்த டிசைனே. ஸோ ஓசிடி பிரச்சனை இருக்கிறவங்க இதை பார்த்து பார்க்காத மாதிரி போயிருங்க. ஏன்பா உனக்கு இதெல்லாம்?